மலச்சிக்கல் இல்லாமல் தண்ணி நிறைய குடிச்சிட்டு வந்தோம்னாலும் நமக்கு குடல் சுத்தமாகிற மாதிரி நமக்கு வேர்வைகள் நிறையாவும் அந்த கழிவுகள் எல்லாம் வெளியே வரும். திரவங்களாக பார்த்திங்கன்னா வேர்வையாக வெளியே வரும். நடு வெப்பம் அதிகமாக இருந்தால் வயிறு கபகபன்னு எரியுங்க, நெஞ்சு வரைக்கும் எரிச்சல் இருக்கும். உச்சந்தலையிலிருந்து மார்பகம் வரைக்கும் அந்த ஆர்கனில் கழிவுகள் சேர்ந்தால் அந்த வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பகுதி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பேதி எடுத்து குடல் சுத்தம் பண்ணிக்கணும். வணக்கம் நேயர்களே. இப்போ நம்ம உடம்பே பார்த்திங்கன்னா டீடாக்ஸ் பண்ணிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சிறு வயதுலேருந்து நம்ம இதுக்கு உண்டான முறையான நம்மளுடைய ஒரு லைஃப்பை கொண்டு வந்திருந்தோம்னா கண்டிப்பாக டீடாக்ஸ் ஆகுங்க. மலச்சிக்கல் இல்லாமல் தண்ணி நிறைய குடிச்சிட்டு வந்தோம்னாலும் நமக்கு குடல் சுத்தமாகிற மாதிரி நமக்கு வேர்வைகள் நிறையாவும் அந்த கழிவுகள் எல்லாம் வெளியே வரும். ஒவ்வொரு வேர்வை துவாரமும் நமக்கு அக்குபஞ்சர் புள்ளி தாங்க. ஏன்னா அது நம்ம உடம்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு உறுப்பு அப்படின்னா தோல் தாங்க. வெளியில் கவரேஜ்னு சொல்கிறோம். கண்ணுக்கு தெரியாத வேர்வை துவாரங்கள் நம்ம தோலில் இருக்குங்க. நம்ம உடம்புல சேரக்கூடிய கழிவுகள் சிலருக்கு மலமாக வெளியே வந்துடும். திரவங்களாக பார்த்திங்கன்னா வேர்வையாக வெளியே வரும். அது பார்த்திங்கன்னா வேர்வைகள் எந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக பின்னிக்கு கொஞ்சம் வேதல் உடனே ஏசி போட்டு அந்த வேர்வை வராமல் இது பண்ணுறாங்க. இன்றைக்கி ஜிம்முன்னு சொல்லி உடற்பயிற்சி கூடத்துக்கு போகிறாங்க. ஏசி ஹால் ஃபுல்லாக ஏசி போட்டு அதில் உடற்பயிற்சி செய்கிறாங்க. இப்போ விளம்பரமே தான் போட்டாங்க, ஏசி ஹாலில் உடற்பயிற்சி கூடம் அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குங்க. நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதும் உடல் ஜிம்முக்கு போகிறதே பார்த்திங்கன்னா உடல் இருக்கிற அந்த வேர்வைகள் மூலயமா உங்களுக்கு நீர் வெளியே வரணுங்க. அப்போ தான் உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அதையும் நீங்கள் அந்த ஜிம்முக்கு போகிற டைமு கூட ஏசி போட்டு பண்ணிங்கன்னாலும் ஒரு கார் டிரைவிங்கில் போகிறீங்க, எல்லாம் ஃபுல்லாக ஜன்னல் ஃபுல்லாக அடைச்சி ஏசி போட்டு தான் போகிறாங்க. டெய்லி பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ரூம்லேயே ஏசி, வீட்டுக்கு போனாலும் ஏசி. இந்த மாதிரி ஏசி அப்படிங்கும்போது இயற்கையாகவே நம்ம உடம்புல வெளியேறக்கூடிய அந்த வேர்வை அப்படிங்கிறது இல்லாமல் தடுக்கப்படுது. அது என்ன ஆகப்படுதுன்னா உடம்புலையே உள்ளேயே தேக்கமாகுதுங்க. அப்போ அந்த டீடாக்ஸ் அப்படிங்கக்கூடிய உடல் கழிவுகளை வெளியேற்றும் இயற்கையான வழிமுறைகள் பார்த்திங்கன்னா இந்த 3 மெத்தடு. ஒன்று, நம்ம சாப்பிட்றோம் ஒவ்வாமை அமைச்சோன்னா நேச்சுரலாக வாமிட்டாக வெளியே தள்ளிடுங்க. ஒன்று, நம்மளுக்கு சாப்பாட்டில் டாக்ஸின் இருக்குன்னா வாந்தியாக வெளியே வந்துடும். இன்னொன்று, மலமாக வெளியே வரும். அந்த கழிவுகள் இப்படி தான் வெளியே இயற்கையாக நம்ம உடம்பு அந்த மாதிரி தன்மையில் அமைஞ்சிருக்கு. 3வதாக வேர்வையாக வெளியே வரணுங்க. அக்குபஞ்சர் சித்தாந்தப்படி உங்களுக்கு கான்செப்ட் பிரகாரம் தேக வெப்ப கட்டுப்பாடு, அதாவது சாஞ்சியாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு 3 விதமாக பிரிக்கப்படுதுங்க. நம்ம உடம்புல மார்பகம் வரைக்கும் ஒரு பகுதி ஃபஸ்ட்டு வார்மர் சொல்லுவாங்க. முதல் தேக வெப்ப கட்டுப்பாட்டில் 3 வகையாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா மார்பகம் வரைக்கும், உச்சந்தலையிலிருந்து மார்பகம் வரைக்கும் அந்த ஆர்கனில் கழிவுகள் சேர்ந்தால் அந்த வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பகுதி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுங்க. 2வது வெப்பம் அப்படின்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள், அதாவது ஸ்டமக்கு, லிவரு, இதெல்லாமே இந்த மிடில் வார்மர்னு சொல்லுவாங்க. 3rd ட்ரிபிள் வார்மர் இல்லை 3வதாக உள்ளது தொப்புளுக்கு கீழே உள்ள பாகங்களில் உள்ள வெப்பம். இந்த 3 வெப்பம் சரிசமமாக இருக்கணுங்க. இதில் மாறுபாடு ஏற்படுது. அதாவது முதல் பகுதியில் உள்ள வெப்பம் குறைஞ்சி 3வது பகுதியில் போய் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு மோஷன் போனால் ரத்தமாக போகிறது, யூரின் போனால் எரிச்சலாக போகிறது, பெண்களுக்கு மாதவிடாயில் அதிகமாக ப்ளீடிங், இது எல்லாமே 3வது வெப்பம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். சிலருக்கு நடு வெப்பம் அதிகமாக இருந்தால் வயிறு கபகபன்னு எரியுங்க, நெஞ்சு வரைக்கும் எரிச்சல் இருக்கும், லிவர் அதிகமாக சூட்டை கிளப்பி உங்களுக்கு கண் எரிச்சல் இருக்கும், பாத எரிச்சல் இருக்கும், உடம்பு ஃபுல்லாக எரியும். நடு வெப்பம். 3வது முதல் வெப்பம் அப்படிங்கிறது தலையிலிருந்து மார்பகம் வரைக்கும் உள்ள வெப்பத்தில் உங்களுக்கு அதிக வெப்பமாக இருந்தது, மற்ற பகுதி குறைஞ்சிருந்தா நீங்கள் நைட் பெட் ஸ்வெட்டிங்னு சொல்லுவாங்க.
நீங்கள் படுத்தீங்கன்னா தலைவாணியே நனைஞ்சிடும், அந்த அளவுக்கு வேர்வை வரும். கண் எரிச்சல், தலையில் கொப்பளங்கள், வாய் புண்ணு வர்றது, இது எல்லாமே முதல் வெப்பம். ஸோ 3 வெப்பங்களும் சரிசமமாக இயற்கையாக நமக்கு வேலை செஞ்சதுன்னா எந்த நோயும் இல்லைங்க. ஸோ இப்போ டீடாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இயற்கையாகவே நடக்குது. ஆனால் நம்ம அதை தடுக்கிறோம், ஏசி போட்டு தடுத்துடுறோம். வேர்வே வராமல் நம்ம உடற்பயிற்சிகள் செய்யாமல் இருக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாக்கிங் இந்த மாதிரிலாம் போகணும், வேர்வைகள் வெளியே வரணுங்க. அந்த நம்ம இன்னைக்கு இருக்கிற வேலை பளுவுனால இந்த மாதிரி வாக்கிங் போகலை, உடற்பயிற்சி இல்லை, ஏசி ரூம்லேயே இருக்குன்னா நோய்களை நாம்ளே விலைக்கு வாங்குறோம்னு அர்த்தம். ஸோ உடற்பயிற்சி அவசியம். கழிவுகளை வெளியேற்றணும். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பேதி எடுத்து குடல் சுத்தம் பண்ணிக்கணும். தண்ணி இப்போ வெயில் காலமாக இருக்குன்னா தண்ணி நிறையா குடிக்கணும். நீர் சார்ந்த காய்கறிகளுங்க, சொரக்காய், தர்பூசணி, இந்த மாதிரி நீர் சார்ந்த பழங்கள், இதெல்லாம் அதிகம் எடுத்து உடலில் அந்த வெப்பத்தை இயற்கையாகவே நீங்கள் சரிசமம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நோய்கள் வராமல் தடுக்கலாங்க. இது சார்ந்த பயிற்சி வகுப்புகள் சூஜோக்கில் சீட் தெரபி, கலர் தெரபி, நம்பர் தெரபி போன்ற பயிற்சி வகுப்பு சென்னை, திருச்சி மற்றும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறோம். இதில் கலந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க. அறிவிப்புகள் அவங்களுக்கு நாங்கள் எந்த தேதியில் பயிற்சி நடக்கிறோங்கிறத அறிவிப்புகள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.